நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு எய்த்தாப்புலேயே ரூம் எடுத்து தங்கிட்டோம். மறுநாள் காலையில் வந்து திருப்பள்ளி எழுச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போய் தங்கிட்டோம். அன்னைக்கு மத்தியானமே ஒரு 3:30 மணி போல் கிளம்பி நாங்கள் வந்து அழகர் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே வந்து அழகர் கோவிலில் மேல் உச்சியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மலை மேலே ஃபஸ்ட்டு வந்து ராக்காய் கோயில் இருக்கும். அது வந்து பார்வதியோட அம்சம்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னால் பழமுதிர்ச்சோலை இருக்கும். அங்கே வந்து லிங்கம் இருக்கும், பார்வதி அம்சமான அம்பாள் இருப்பாங்க, பிள்ளையார் இருப்பாங்க, அப்புறம் வந்து முருகர், வள்ளி தேவயானையோட அங்கே வந்து குடும்ப சகிதமாக அங்கே எல்லாருமே இருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அழகர் கோவில் வந்துடும். அழகர் கோவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து முருகனுக்கு வந்து தாய் மாமா உறவுள்ள ஒரு உறவு இது. இதில் பார்த்திங்கன்னா குடும்ப சகிதமாக எல்லாருமே வந்து அந்த மலையை சுற்றி இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பு இருக்கும். 18ஆம் படி கருப்பையும் நாங்கள் போய் தரிசித்தோம். எல்லா கோயில்களுக்குமே நாங்கள் வந்து நாள் வந்து போயிட்டு வந்தோம். 18ஆம் படி கருப்புலையும் நல்ல கூட்டமாக இருந்தது. அங்கேயும் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருப்பரங்குன்றம் முருகனை பார்க்கறதுக்காக அங்கே போயிட்டோம். அங்கே போய் முருகனையும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து ரூமில் தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து 5:30 மணி போல் நாங்கள் வந்து அம்பாளை பார்க்கறதுக்காக, மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போன சமயம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து 2 அம்பாளையும் பார்த்துட்டு, மீனாட்சி அம்மனையும் பார்த்துட்டு, சுந்தரேஸ்வரையும் பார்த்துட்டோம். அந்தளவுக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இடையில வந்து சில பூஜைகள்லாம் நடந்தது. அதாவது நாள் வந்து பள்ளியறைக்கு வந்த சுந்தரேஸ்வர் வந்து அங்கேருந்து மீனாட்சி அம்மன் சன்னதியிலேருந்து புறப்பாடாகி தன்னோட இடத்துக்கு போகிறதுக்கு வந்து புறப்பாடு ஆகிட்டு இருந்தார். அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது.